நீலகிரியில் வீடுகளை உடைத்து அட்டகாசம் செய்து வந்த புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் புல்லட் என்ற யானை 35க்கும் மேற்பட்ட வீடுகளை உடைத்து அட்டகாசம் செய்து வந்தது. புல்லட் யானையால் மக்கள் கடுமையாக அச்சமடைந்த நிலையில் யானையை பிடிக்க வனத்துறையினர் போராடி வந்தனர். இந்நிலையில் மூலக்கடை புதர் பகுதியில் இருந்த யானையை அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலமாக புலி சிறுத்தை போல் சத்தம் எழுப்பி சாலை ஓரத்திற்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து துப்பாக்கி மூலம் யானை மீது கால்நடை மருத்துவர் ராஜேஷ் மயக்க ஊசி செலுத்தினார். இதனால் புல்லட் யானை மயக்கமடைந்தது. பின்னர் யானையை சுற்றி வளைத்த வனத்துறையினர் கும்கி யானை உதவியுடன் கால்களை கட்டினர். புல்லட் யானை பிடிக்கப்பட்டதால் பந்தலூர் பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருங்க சார், இப்போதான் வந்து 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு சார். புல்லட் என்கின்ற அந்த காட்டு யானை வந்து வனத்துறை வந்து மிகவும் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இப்போ பிடிச்சிருக்கிறாங்க. மயக்க ஊசி செலுத்தி பிடிச்சிருக்க அந்த தருணத்தில் தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இவ்வளவு வேகமாக செயல்பட்டு இந்த காட்டு யானையை பிடித்து மக்களை அச்சத்திலிருந்து மீட்டெடுத்த வனத்துறைக்கு மனதார பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து அரசியல் கட்சி சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பெட்டி கடையை சூறையாடி பிஸ்கட் மற்றும் மிட்டாய் பாட்டில்களை தூக்கிச் சென்ற கரடியால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சமீப காலமாக இங்கு வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் குன்னூர் 10 ஹில் பகுதியில் உள்ள ஒரு பெட்டி கடைக்குள் புகுந்த கரடி உள்ளே இருந்த பொருட்களை சூறையாடியது. மேலும் அங்கிருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் மற்றும் மிட்டாய் பாட்டில்களையும் தூக்கிச் சென்றது. இந்நிலையில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.